இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கு. வாழ்க்கையில உயர வேணும், ஏதாவது ஒரு லட்சியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நல்ல ஒரு இடத்துக்கு நாங்கள் முன்னுக்கு வர வேணும் என்றொரு சிந்தனையும் இருக்கும். இப்படியாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடியலையும் கடக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான எண்ணங்களோட தான் நாங்கள் வாழ்க்கையை பயணிக்கிறோம். அடுத்தவங்களோட முன்னிலையில் நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணுமென்று ஆசைப்படுகிறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும். இந்த ஆசையெல்லாம் ஒரு மனுஷர்கள்ட்ட இயல்பில் இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் பல நேரங்களில் வாழ்க்கை அதற்கு புறம்பாக நடத்தி செல்லுமங்களை நாங்கள் செய்த நன்மைகள் கூட கவனிக்கப்படாமல் போகும். சிலர் நம்மை இகழ்வாக தாழ்த்தி பேசுவாங்க. இதனால பலருடைய மனம் உடைந்து வாழ்க்கையில இனியும் அடுத்தவங்களை நம்பணுமா, இந்த பெயர் புகழ் அவசியமா என்கிற ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் இன்று ஆண்டவருடைய வார்த்தை எமக்கு சொல்லுகிறது, நான் உங்களை பெயரும் புகழும் உடையவர் ஆக்குவேன் என்று. மனுஷர்கள் உயர்த்தும் புகழ் தற்காலிகமானது, ஆனால் ஆண்டவர் தரும் உயர்வு நிலையானது. மனிதர்கள் மறந்தாலும் ஆண்டவர் ஒரு போதும் நம்மை மறக்க மாட்டார். எங்களுடைய மனமே அப்படித்தானே. ஏதாவது ஒரு நல்ல விடயம் அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். அவங்க எங்களை பெருமையாக கதைக்கணுன்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். ஆனால் பலர் அது எதிராகத்தான் எங்களையே பார்க்குறாங்க. சில நேரம் நாங்கள் செய்கிற செயல் கூட பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். ஆனால் அப்படியாக ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்கும்போது நாங்கள் மனசுடைஞ்சு போகிறோம். இதெல்லாம் எங்களுடைய பெயரும் புகழும். ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார், அன்றைக்கு பலர் ஒரு சாதாரண மக்களாக இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். மக்கள் மறுத்த யோசேப்பை ஆண்டவர் எகிப்தின் ஆளுநராக மாற்றினார். ஒரு மெய்ப்பனாக இருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். இதனால நாங்க இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் உயர்த்த நினைத்த மனுஷனை யாராலும் தடுக்க முடியாது. சில நேரங்கள்ல நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், கண்ணீர்கள், தோல்விகள் எல்லாம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆண்டவர் நம்மை உயர்த்த தயாராக்கும் காலமாக கூட அது இருக்கலாம். பொறுமையாக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் சரியான நேரத்தில் உயர்த்துவார். இன்றைக்கு காலை இந்த உண்மையை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல, அடுத்தவர்களை போல அது அல்ல. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். ஒரு நாள் உங்களுடைய கண்ணீர் சாட்சியாக மாறும். உங்கள் அவமானம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் உங்கள் பெயரை உயர்த்துவார். அதனால மனம் தளராதீங்க. மனிதர்களின் வார்த்தைகளை விட ஆண்டவரின் வாக்குத்தத்தத்தை நம்புங்க. இன்றைக்கு நீங்க அமைதியாக ஜெபித்து உங்களுடைய நாளை தொடங்குங்க. ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை திறப்பார். உங்களை சரியான இடத்துக்கு அவர் நடத்துவார். உலகம் பார்க்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையை உமது கைகள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனிதர்கள் மறந்தாலும் நீங்க எங்களை மறக்காத தகப்பனாக இருக்கிறீங்க. சரியான நேரத்துல எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீங்க. எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மகிமைக்காக பயன்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள நிறைவாக இருக்கட்டும். ஆமேன். இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி உங்களுடைய காரியங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் வெற்றியடை செய்யுமாறு அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.